ஹலோ யுவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பெல்லைக்கான ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு என்ன செய்யும், நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தண்ணி இன்னைக்கு காலையிலே ஊற்றி விட்டாச்சு யுவர்ஸ். இந்த சொடக்கு தக்காளியில் இங்கே பாருங்க, அடியிலெல்லாம் உருண்டு கிடக்காது பாருங்க. பழுத்துருச்சுன்னா எல்லாமே அப்படியே கீழே ஊற்றுடுது. நம்ம அதை எடுத்து எடுத்து பார்த்து பழுத்ததுனா தான் நல்லா இருக்கும் சாப்பிட. இந்த வாடாமல்லியை எடுத்துட்டேன் விவர்ஸ். அதுக்கு பதிலாக புதுசாக விதை போட்டேன், வாடாமல்லி பூவை ஒன்று. இங்கே பாருங்க விவர்ஸ், எத்தனை கன்று முளைச்சிருக்கு பாருங்க. எங்கள் வளப்பண்ணைக்கு எலியை பிடிக்கிறேன்னு அந்த செடியை அப்படியே மூட்டோட பிச்சு போட்டான். அவனை ஒன்றும் செய்ய முடியாது. உள்ள எது வந்தாலும் சரி பிடிக்கிறது தான் நிற்கான் ரெடியா. பாம்பு வந்தாலே பிடிச்சு நிப்பாட்டி வச்சிடறான். அன்னைக்கு எலியை உடவா செய்வான், அடித்து கொன்னுட்டான். உடனே டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி போட்டு அவனுக்கு இது பண்ணியிருக்கு. அப்படியே ஒரு வெண்டைக்காய் இருக்குது, அதையும் எடுத்துக்கிடுவோம். வரமாட்டுக்கா, கட் பண்ணி தான் எடுக்கணும் அவளுக்கு. சொடக்கு தக்காளி 5 எடுத்துருக்கு. அப்படியே கொஞ்சம் நெத்திய மல்லி பூக்கள் இருக்குது. இப்போ நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த பூவை என்ன செய்கிறேன், நான் கட்டி தலையில் வச்சுக்கிறேன். ஏன்னா முந்தி நம்ம அந்த வீட்டில் இருக்கும்போது தரையிலேருந்து வந்துச்சு, நிறைய பூ இருக்கும். இப்போ நம்ம ஒரு வாளியில் தான் வச்சுருக்கோம். தரையில் வச்சோம்னா இந்த வீட்லேயும் விட்டுட்டு போக வேண்டியிருக்கும் செடியை. எனக்கு இந்த செடியை விட்டுட்டு போகலாம் மனசு கிடையாது. இந்த செடி எப்பவுமே என் கூடயே இருக்கணும். பூ அடுத்தாப்புல கொண்டு போய் நம்மளுக்கு இடம் வாங்கின பிறகு தரையில் வச்சு இது பூ நிறைய பறித்து கட்டி வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த பூன்னா அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கும் நித்தியமல்லி பூ பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சூப்பராக எடுத்துருக்கு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் மல்லிகைப்பூ எடுத்துக்கிடுவோம். காலையிலே மீன் கழுவுன தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணியெல்லாம் வச்சுருந்தேன். காலையில் மீன் கழுவுன தண்ணி இருந்துச்சா, அதையும் இன்னைக்கு காலையில் எல்லா செடிகளும் கொடுத்து விட்டாச்சு. ஏன்னா வெயில் வந்துடுறதுனால லேட் ஆயிடுது. அதனால் முதல்ல தண்ணியை கொடுத்துட்றது. பாவம் வெயிலுக்கு செடி ரொம்ப கஷ்டப்படுதுல்ல. பூவெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இந்த மீன் கழுவி தண்ணி, இந்த உரமெல்லாம் கொடுக்க கொடுக்க சரி செடி அவ்வளோ சிறப்பாக சூப்பராக வருது. எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, அடுக்குமல்லி குச்சியை எடுத்து வச்சேன். என்னடா தழுக்கவே இல்லையே, நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல, இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, இந்த குட்டியை தழுத்து வர்றது பாருங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நல்லா ரோஸ் மாதிரி பூக்கும் இந்த அடுக்குமல்லி. பக்கத்து வீட்டில் வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து குச்சை வாங்கி வந்து வச்சேன். செம்மையாக வளர்ந்துருச்சு. இது கூட ஒரு மக்காச்சோளத்தை நேற்று சும்மா ஊனி வச்சேன் வருதாக்குன்னு. இந்த மக்காச்சோளத்தையும் எனக்கு இந்த எலி என்ன செஞ்சிச்சு, கடிச்சு கடிச்சு விட்டுருச்சு. உடனே தான் நேற்று ஒரு 10 இது ஊனி விட்டுருக்கேன். இந்த இதில் நேற்று சும்மா ஊனி வச்சேன். காய்கறி கழுவி போட்டு மக்க வச்சுருக்கோம்ல, அதுலேயும் தான் முளைச்சிட்டாங்க 2 இது. நல்லா சிறப்பாக அப்படியே கொஞ்சம் ரோஸ் இருக்குது, அதையும் கட் பண்ணிக்கிடுவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், 2 வெண்டைக்காய் எடுத்தோம். ஒரு எல்லோ கலர் ரோஸு, அடுத்து இது 7 டேஸ் ரோஸு, இது பன்னீர் ரோஸு. இப்போயே நம்ம 3 விதமான ரோஸ் எடுத்தாச்சு. அது கூட கொஞ்சம் மல்லிகைப்பூக்கள் எடுத்துருக்குது, கொஞ்சம் நித்திய மல்லிப்பூக்கள், கொஞ்சம் சொடக்கு தக்காளி. இல்லை கனகாம்பரமும் 2 பூ பறிக்கிற மாதிரி இருக்குது. அதை என்ன செய்வோம், நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த மல்லிகைப்பூக்கும் இந்த இதுக்கும் நடுவில் வச்சு கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாறன் வேர்ல்டுன்னு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.